எல்லோருக்கும் வணக்கம். +2 ரிசல்ட் இப்போ வெளியாகி 2 நாட்கள் ஆகிருக்கு. நீங்கள் எல்லோரும் மறக்காமல் எல்லா கல்லூரிகளுக்கும் விண்ணப்பங்களை விண்ணப்பிக்கணும். ஆன்லைன் மோடில் தான் இப்போ பெரும்பாலான விண்ணப்பங்கள் நடைபெறுகிறது. ஸோ பொறியியல் கல்லூரிக்கான விண்ணப்பங்களும், பாலிடெக்னிக் கல்லூரி மற்றும் அரசு சாரா கலைக்கல்லூரிகளுக்கெல்லாம் விண்ணப்பங்கள் போய்கிட்டு இருக்குது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். யாருமே +2ல் வெற்றி பெற்ற யாருமே கல்லூரி கல்வி அடையாமல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய முக்கியமான வேண்டுகோள். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்குக்கு எந்த கல்லூரி கிடைக்குமோ அதில் சிறப்பான முறையில் படிங்க. நல்லபடியாக படித்து இந்த வாழ்க்கையில் வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் வரணும். ஒரு பொறுப்புள்ள இளைஞர் சமுதாயத்தால் தான் தேசத்தோட வளர்ச்சியும் பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. நீங்கள் காலேஜ் படிச்சுட்டு இருப்பவே அடிஷ்னலாக உங்களுக்கு எந்த பாடத்தில் விருப்பமோ, உதாரணத்துக்கு கம்ப்யூட்டர் சார்ந்த துறைகளில் விருப்பம்னா அதுக்கான சிறப்பு மொழிகள்லாம் C++, ஜாவா, பைத்தான் அப்படின்ற எந்த மொழிகள் எல்லாமே நம்ம கற்றுக்கணும். அப்புறம் இந்த பக்கம் அரசு வேலைக்கு போகணும் அப்படின்ற உறுதிப்பாடில் உள்ளவங்க அதுக்கான போட்டித் தேர்வுக்கான சிலபஸ்லாம் பார்த்து அதுக்கும் நீங்கள் படிக்கணும். அடிஷ்னலாக டைப்பிங், லோயர், ஹையர், அப்புறம் ஷார்ட் ஹேண்டு இதெல்லாம் நீங்கள் வளர்த்துக்கணும். CA படிக்கணும்னு விரும்புகிறவங்க அதுக்கான தேர்வுகள்லாம் எழுதுங்க, அப்ளை பண்ணுங்கள். அதில் நீங்கள் வெற்றி அடையணும். ஒரு குறிக்கோளோடு நீங்கள் படிச்சிங்கன்னா ஒரு கல்லூரி முடித்து வெளியே வரும்போதே நம்ம விரைவாக ஒரு அரசு பணியோ அல்லது நம்ம விருப்பப்படக்கூடிய ஒரு தனியார் துறைக்கான பணியோ நம்ம கண்டிப்பாக சேர முடியும். இது எல்லாருமே தவறாமல் குறிக்கோளோடையும் உறுதியோடையும் படிங்க. இப்போ நீங்கள் எல்லாருமே +2ல் நிறைய மார்க் வாங்கி நல்ல நிலைமையாக இருப்பீங்க. அதை அதே முயற்சியும் அதே துடிப்போடையும் நீங்கள் கல்லூரியும் படித்து அந்த கல்லூரி படிப்பையும் நீங்கள் நிறைவு செய்யணும். இப்போ நம்ம தான் நல்லா படிச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கல்லூரியில் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா நீங்கள் மார்க் குறைஞ்சிடுவீங்க. மார்க் மட்டும் இல்லை, நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸையும் நீங்கள் என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அப்போ தான் அந்த போட்டி மிகுந்த உலகத்தில் நீங்கள் போட்டி பெற்று வெற்றி அடைய முடியுன்றதையும் மறந்துடக்கூடாது. ஸோ எல்லோரும் நல்லா படிங்க. அதில் 70 வயதில் ஒரு மூதாட்டி ராணி அப்படின்றவங்க முதல் முயற்சியிலேயே பார்த்திங்கன்னா அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்க. 364 சம்திங் பெற்றிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்க இயற்கை மருத்துவம், யோகா அது சார்ந்து படிக்கணும்னு விருப்பப்படுறாங்க. அப்படியே அமையணும். அவங்களுக்கும் இந்த வயதிலையும் கடும் முயற்சி அடைஞ்சு படிச்சிருக்காங்கன்னா அவங்களுடைய முயற்சியை நம்ம எளிதாக கடந்துவிட முடியாது. அதுதான் கல்வி மேற்கொள்ள தீராத விருப்பம். அந்த விருப்பம் உள்ளவங்க எந்த நேரத்திலும் எந்த வயசுலேயும் வெற்றி அடைவாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதுக்கு இந்த பாட்டி ஒரு சிறந்த உதாரணம். நம்ம அவங்கள்ட்ட இருந்து நம்ம உறுதித்தன்மையை நம்ம கற்றுக்கணும். அந்த பாட்டிக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.